வெற்றி கழகம் அவங்களுடைய கட்சியை தொடங்கி 2வது வருஷம் அப்படின்றதுனால அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபைடா கொஞ்சம் ரொம்ப பெரிய கூப்பிடாம ஓரளவுக்கு பண்ணணும் அந்த பார்ட்டி அப்படின்னு நினைச்சாங்க. ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டா ரொம்ப சூப்பராகவே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இது வந்து பொதுவாக ஏதாவது ஒரு கட்சி மீட்டிங் அப்படின்னும் போது எல்லாரையுமே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு இது சொல்லாம தெரியல ஒரு இடையூறாவும் அண்ட் வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச மாதிரியும் பிடிக்காத மாதிரியும் நிறைய வகையான ஒரு விஷயமா நடக்கும். ரொம்ப நேரம் நடக்கும் முக்கியமா. ஆனா இந்த மீட்டிங் ரொம்ப சீரியஸா ரொம்ப குட்டியா அழகா முடிஞ்சிருச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து அவர் கட்சி மீட்டிங்ல விஜய் அவர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு 2வது வருஷத்துக்குள்ள வந்ததுனால ஏதாவது புது விஷயங்கள் ஏதாவது சொன்னாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா யோசிச்சு பார்க்குற அளவுக்கு புதுசா அவர் ஒண்ணு சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒன்னும் அந்த அளவுக்கு இல்ல. எப்பவும் போல பாசிசம் பாயாசம் அந்த மாதிரியான விஷயங்கள். பட் அந்த பூத் இருக்கும் இல்லையா, எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னும் போது அந்த பூத் கமிட்டிஸ் எல்லாம் இருப்பாங்க, அதை பத்தின சில ஹிண்ட் எல்லாம் கொடுத்தாரு. அண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சும்மா பார்க்கலாம் ஒரு கிளான்ஸா. போற வரவன் எல்லாருமே கட்சி தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு கட்சி தொடங்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி இல்லாம நம்மளை பார்த்து பல பேர் பயப்படுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்னும் 2026 எலெக்ஷன்ல ஷுவரா நம்மளுடைய பிளேஸ் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பிளேஸை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஆரம்பத்துல வந்து ஒரு இங்கிலீஷ்ல எல்லாம் பல வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு இந்த இந்த சொசைட்டிக்காக அவர் என்ன பண்ண போறாருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு என் நெஞ்சில் குடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாரு. அங்க இருக்கிற ஒரு கூட்டமாகட்டும் அங்க இருக்கிற ஒரு சவுண்ட் ஆகட்டும் வேற லெவல். ஈவன் நம்ம பார்க்கும் போதே வாவ் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா அந்த ஒரு வேர்ட் இருக்குல்ல அதுல ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆரம்பத்துல இருந்து இப்படியே ஆரம்பிச்சு கட்சிகள் எல்லாம் உருட்டிட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கட்சியை பார்த்து பல பேருக்கு பொறாம இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி நல்லபடியா போயிட்டு இருக்கு. இந்த கட்சி மேல 2 குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நிறைய பேர் வந்து குறையா சொல்ற ஒரு விஷயம் இளைஞர்கள் அதிகமா இருக்காங்க அப்படின்னு. ஏன் இருந்தா என்ன தப்பு? அண்ணாவோட ஆட்சி வரும்போதும் அப்படிதான் இருந்துச்சு. நம்மளுடைய ஏடிஎம்கே அதாவது நம்மளோட எம்ஜிஆர் காலத்திலேயே அதே மாதிரி தான் வந்துச்சு. இவங்கெல்லாம் ஒரு பெரிய வரலாறையே கிரியேட் பண்ணிருக்காங்க. சேம் தட் நம்மளுடைய வரலாறும் இதுக்கப்புறம் வரலாறா பேசப்படணும் அப்படின்றதுல தப்பே கிடையாது. இளைஞர்கள் இருக்கிறது ஊக்குவிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை நெகட்டிவா ஏன் பாக்குறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்ணியிருந்தாரு. அண்ட் செகண்ட் அவர் கேட்ட ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நம்மளோட ஒர்க் பண்ற நம்மளுடைய தொண்டர்களாகட்டும் அண்ட் ஒரு பொறுப்புல உட்கார வைக்கிற எல்லா பர்சன்ஸும் ரொம்ப நார்மலான ஒரு குடும்பத்துல இருந்து வராங்க. அவங்க எப்படி இவ்வளவு ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வராங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு சமூகத்துல எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்ற பட்சத்துல யாராவது எந்த சமூகத்துல இருந்து வந்தாலும் எந்த குடும்பத்துல இருந்து வந்தாலும் நம்ம ஆதரிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதையே ஒரு விஷயமா பேசுறீங்கன்றத நோட் பண்ணி சொன்னாரு. பட் அதெல்லாம் யாரா பேசினதுன்னு தெரியல. சரி, ஓகே. இது எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா டோட்டலா தமிழகத்துல மட்டும் 69,000 பூத் எல்லாம் இருக்குங்க. அதாவது எலெக்ஷன் பூத் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இருக்கு. பூத் லெவல் ஏஜென்சி அப்படின்னு சொல்லப்படுற BLA அப்படின்றதுல அவங்களுடைய கட்சி சார்பில் எல்லாருமே வந்து நியமிக்கப்படுவாங்க. அந்த வகையில நம்மளுடைய கட்சி தோழர்கள் மட்டும்தான் அந்த பூத் லெவல் ஏஜென்சிஸ்ல நான் நியமிக்கப்படுவேன். அவங்க எல்லாம் மட்டும்தான் வந்து அந்த பொறுப்புல உட்காருவாங்க. அங்கங்க எந்தெந்த பூத் எல்லாம் எந்தெந்த ஊர்ல இருக்கோ அதுல நம்ம தோழர்கள் உட்காருவாங்க அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லியிருந்தாரு. அது வந்து ஒரு நியூவான விஷயம். ஓகே, இதெல்லாம் வந்து தெளிவா சொல்றாரு அப்படின்னு. ஏன்னா 2026க்கு இன்னும் ரொம்ப கொஞ்சம் டைம் தான் இருக்கு. அரசியல் ரீதியில பார்க்கும் போது அவங்களுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. அவங்க நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி பல கோணல்ல பார்க்கும் போது அவருடைய பார்வை வந்து கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. சோ அது மட்டும் இல்லாம அந்த BLA சொன்னேன் இல்லையா, இதுல வந்து பூத் கமிட்டி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு மேசிவான ஒரு குரூப்பை கூப்பிட்டு அங்க ஒரு மாநாடும் இதுக்காகவே நடத்த போறாங்களாம். சோ இந்த மாநாடு நடக்குதுன்னும் போது ஃபர்ஸ்ட் ஒரு மாநாடு கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு விக்கிரவாண்டியில. அது எந்த அளவுக்கு சூப்பரா போச்சுன்னு தெரியும். ரொம்ப ரொம்ப சிறப்பா பண்ணாங்க. சேம் இதே மாதிரியே இதுலயும் வந்துட்டு ஒரு பெரிய மேசிவா இருக்க போது அன்னைக்கு வந்து டிவிகே கட்சினா யாரு அப்படின்னு தெரியும். இது முதன்மையான கட்சிக்கெல்லாம் இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். அவங்கள விட இதுங்க கம்மி அப்படின்னு எந்த ரீதியிலையும் யாரும் சொல்ல முடியாது. எல்லாருக்கூடயும் நான் இணையா நிக்கிற தருணம் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டை வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது எதிர்பார்ப்புகள் அதிகமா தூண்டுற மாதிரி விஜய் வந்து அது குறிப்பிட்டிருந்தாரு. சோ அந்த மாநாடு எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு ஆர்வமும் நம்மளுக்கு இருக்கு. அண்ட் அகைன் இதெல்லாமே ஒரு பக்கம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்னடா இன்னும் பேசலையே அப்படின்னு எதிர்பார்த்த மும்மொழி கொள்கை. எஸ், அந்த டாபிக் உள்ள தலைவர் வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மாநில அரசுக்கு கல்விக்கான நிதியை அவங்க கொடுத்துதான் ஆகணும். அவங்க கொடுக்காம நான் கொடுக்க மாட்டேன், நீங்க ஹிந்தியை வந்து உள்ள கொண்டு வந்தீங்கன்னா தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை, வாங்க வேண்டியது நம்மளுடைய உரிமை. இது ரெண்டுத்துக்கும் இல்லாம 2 பேரும் போடுற ஆக்டிங் இருக்கே, செட்டிங் பண்ணிட்டு இருக்கிறது இருக்கே, ஐயோ யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லைக் பிஜேபி அண்ட் டிஎம்கே இவங்க 2 பேரும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க நல்லா பேசி வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு நம்ப வைக்கிற மாதிரியே அவங்க டிராமா பண்றாங்கன்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு.
ஃபாசிசம் விசஸ் பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேஷ்டேக் வச்சும் குறிப்பிட்டிருந்தாரு. சோசியல் மீடியால ஆளுக்கு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணி கெட் அவுட் ஸ்டாலின், கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்ட இந்த நேரத்துல நம்ம ஆளுங்க நடுவுல பூந்து டிவிகே ஃபார் டிஎன் அப்படின்னு இந்த ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணி செம்ம ட்ரெண்டிங்க்கு விட்டுட்டீங்க. யாருப்பா நீங்களா, ஸ்லீப்பிங் செல்ல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியான ஒரு அட்வான்ஸா கேட்டாரு. ஸோ இது அவருக்கு முன்னாடியே தெரியவே தெரியாதுன்ற மாதிரி அவரோட ரியாக்ஷன் இருந்தது. பட் அதை பார்த்தோன்னே அவருக்கு மேபி ஹாப்பியாவும் இருந்திருக்கலாம், தானா கிரியேட் ஆயிருந்துச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு 3 கட்சி தான் அந்த ஒரு ஹேஷ்டேகை கிரியேட் பண்ணி வேற மாதிரி பண்ணாங்க. ஒன்று பிஜேபி, ஒன்று டிஎம்கே, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா டிவிகே. ஸோ இவங்க எல்லாரும் 3 பக்கமும் மீதி கட்சிகள் எங்க இருந்தாலும் அவங்க அந்த அளவுக்கு தெரியாம ஒரு ஆக்டிவான சோசியல் மீடியால எல்லாரும் பேசும் பொருளா மாற்றப்பட்ட ஒரு 3 ஹேஷ்டேக் அப்படின்னு பார்த்தா நம்ம முன்னாடி எல்லாமே பேசியிருக்கோம். ஆனா இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி தான் பண்ணாங்க அப்படின்றத இவர் தெளிவா சொல்றாரு. பட் இவர் சொல்ற விஷயம் என்னன்னா, மொழி, இன்னொரு மொழி, இல்ல ஏதாவது ஒரு ஊர் அப்படின்னும் போது நம்ம யாரையும் இடைக்குறைவா பேசவே கூடாது, தரைக்குறவாவும் நடத்தக்கூடாது. மொழிகள் எல்லாமே ஈக்குவல் தான், இதுல இது கரெக்ட் இது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு உரிமை இல்லை. யாரு எந்த மொழியை வேணா எப்ப வேணும்னாலும் கத்துக்கலாம், ஆனா அதுக்குன்னு ஒரு ரீதி இருக்கு அப்படின்றதையுமே கரெக்டா மென்ஷன் பண்ணியிருக்காரு. கூட்டாட்சி தத்துவத்தை மீறி, மாநில தன்னாட்சியை மீறி, மாநில அரசின் மொழி கொள்கைய கல்வி கொள்கையா மாத்தி ஒரு கொஸ்டின் வர மாதிரி நடத்தி இதெல்லாம் தேவையா? வலுக்கட்டாயமா இந்த மொழியை திணிச்சா, அதுவும் அரசியல் ரீதியில இந்த மொழியை திணிச்சாதான் தப்பு. அதை நாங்க வந்து முற்றிலும் எதிர்க்கிறோம். இதை நீங்க வந்து உள்ள கொண்டு வர முடியாது இந்த இயக்கத்தை அப்படின்னு மாதிரி அவர் பட்டும் படாமையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்ப வந்து டிஎம்கே அவர் சொல்ற விஷயம் நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. டிஎம்கேவும் பிஜேபியும் ஹிந்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்றாங்க. பிஜேபி சொல்றாங்க, டிஎம்கே இல்லைங்க எங்களுக்கு வந்து தமிழ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிற மாதிரி சண்டை போட்டு கடைசியில டிஎம்கே ஓகே சொல்லி அந்த கட்சி உள்ள வரதான் போது, அந்த மொழி உள்ளதான் வரோம் அப்படின்றத ஒரு ரொம்ப பேலன்ஸ்டா சொல்லிட்டாரு. ஏன்னா இவங்க வந்து இப்ப நிதியில வந்து அவங்க ஒரு ஸ்ட்ராங் இல்லாம வச்சுட்டாங்க, ஒரு பிளாக்க வச்சுட்டாங்க. நீங்க அதை அக்செப்ட் பண்ணாதான் கல்வி நிதி நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுனால வேற வழி இல்லாம ஒத்துப்பாங்களோ அப்படின்ற மாதிரியும் இருக்கு. இது டிராமான்னு அவர் சொல்றாரு, பட் தெரியல அது எப்படி போகுதுன்னு. எனவே இந்த மாதிரி ஸ்பீச் எல்லாம் முடிச்சுட்டு இதுதான் லாஸ்டா ஃபைனலா இந்த மும்மொழி கொள்கையை பத்தியும் பேசியாச்சு, எல்லாத்தையும் பத்தியும் பேசியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்னெல்லாம் நடக்க போதும் அப்படின்றத சீக்கிரமாவே நெக்ஸ்ட் மீட்டப்ல சொல்லலாம், பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் யார் எந்த பொறுப்புல உட்காருவாங்க, அமர்த்தப்படுவாங்கன்றதெல்லாம் ஒரு கொஸ்டின் தான். ஸோ காளியம்மாளும் சீக்கிரமா இவங்க கூட இணைவாங்க இன்னைக்கு ரீதியில நடக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்து ஏமாந்தவங்க எத்தனை பேர் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அண்ட் அகெயின் நாமளும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த காளியம்மாள் வரலையே அப்படின்றது ஒரு சோகம் தான். ஸோ மேபி திரும்பவும் வந்துட்டு ஒரு மாநாடு நடக்க போகுதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதுல கூட அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நடுவுல வேற ஏதாவது கட்சியில இணையத்துக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க எந்த அளவு எந்த பெர்சன்டேஜ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான பல விஷயங்களுடன் கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.